ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக 2 பம்ப் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டரோட வச்சுருக்கேன். செகண்ட் பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டர் இல்லாமல் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். நம்ம ஓப்பன் சப்மர்சபில் எப்போ பார்த்தாலும் ஸ்டார்டர் வச்சு தான் ரன் பண்ணுறோம். சப்போஸ் நான் ஸ்டார்டர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது ஸ்டார்டர் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்டார்டர் இல்லாமல் அதை ரன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். முடிஞ்சால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டரோடு நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டார்டர் இல்லாமல் ரன் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஸ்டார்டரில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை வச்சு எப்படி நம்ம ஸ்டார்டர் இல்லாமல் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத தேர்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டரை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ நான் ஸ்டார்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டார்டரில் எப்போவுமே ஃபஸ்ட்டு பேஸ் லைன் தான் கொடுக்கணும். அதுக்கு இண்டிகேஷன் லேம்ப் வந்து எரியும் நம்ம டெஸ்டர் வச்சோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து நியூட்ரல். இதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா RYB அப்படின்ற ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த RYB அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். ஆறுங்கிறது ரன்னிங் காயிலுக்கு போகக்கூடியது. எல்லோ அப்படிங்கிறது ஸ்டார்டிங் காயிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை. ப்ளூ அப்படிங்கிறது ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயிலையும் உள்ளே வந்து காமன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளையே. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டரில் மெயினான விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் தான். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே லைன் கொடுக்குறோம் அப்படின்னா லைன் வந்து எம்சிபி வழியாக உள்ளே போய் அது எம்சிபி நம்ம ஆன் பண்ண உடனே எம்சிபிலேருந்து இந்த ஆறுன்றதுக்கு லைன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த அதாவது ரெட் கேபிளுக்கு லைன் கொடுத்தோடனே இதிலேருந்து ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்து கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி அது இந்த எல்லோன்ற ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இந்த டிஸ்சார்ஜ் பண்ணுற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் காயிலுக்கு போவோம். அது வந்து ஆக்சிலரேட்டர் வைண்டிங்காக ஒர்க் பண்ணி மோட்டர் ரொட்டேட்டிங் டார்க்கு கொண்டு வந்துடும். இந்த ப்ளூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய இந்த நேராக இந்த கொடுக்கக்கூடிய நம்ம நியூட்ரல் ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேராகவே இந்த ப்ளூக்கு டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் ஸ்டார்டர் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டார்டரில் ரன் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு பம்பை ஸ்டார்டர் இல்லாமல் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக காட்டிடுறேன் வாங்க. சரி, ஓகே. இப்போ ஸ்டார்டர்னால் என்ன, இதுக்கு எப்படி சப்ளை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது, அதாவது இந்த உள்ளுக்குள்ளே RYB சப்ளை வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பம்போடு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து வெறும் ஸ்டார்டரே இல்லாமல் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணுவோம். பம்ப் எப்படி எந்த அளவுக்கு ஸ்பீடில் ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் பம்ப் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ ஸ்டார்ட்ரு கொடுத்து பம்பை வந்து ரன் பண்ணிட்டோம். ஸ்டார்ட்ரு எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ ஸ்டார்ட்ரு இல்லாமல் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்ட்ரு இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டர் போதும். 1 HPக்கு வந்து 50 mAh கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. 36 to 50 mAh கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டர் போதும். இதை வச்சு நம்ம ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். இந்த RYB கனெக்ஷன் இருக்குது தெரியுங்களா, இந்த RYBயில் நம்ம ரெட்டுக்கு வந்து ஃபேஸ் கொடுப்போம், இதுக்கு வந்து ப்ளூக்கு வந்து நியூட்ரல் கொடுப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் மூலிமா இதில் வந்து சார்ஜ் பண்ணி இதுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அதுக்காக நான் கெப்பாசிட்டர் ஒரு லீடை வந்து ரெட்டோடையும் இன்னொரு லீடை வந்து எல்லோவோடையும் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி கனெக்ஷன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் ஆகி இதுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இது அதே மாதிரி ரன் ஆகுதா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேங்கிறத முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கெப்பாசிட்டரில் அதாவது ரெட்டுன்ற ஒயருக்கு நம்ம ஃபேஸ் சப்ளை கொடுத்ததுக்கப்புறமே அது ரன்னிங் காயிலுக்கு போகும். இப்போ ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து எப்படி சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் மூலிமா சார்ஜ் பண்ணி
இந்த எல்லோங்கிற கேபிளுக்கு வந்து சப்ளை கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை கொடுத்து மோட்ரு ரன் ஆகுதா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். சரி, ஓகே. பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட்டுன்ற ஒயருக்கு ஃபேஸும் ப்ளூன்ற ஒயருக்கு நம்ம நியூட்ரலும் கொடுக்கணும். ஸோ நான் ஃபேஸ் நியூட்ரல் அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒயிட் கலர் டேப் அடித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸு, இந்த டேப் அடிக்காத கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலு. ஸோ இதை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். சப்ளை கொடுத்ததுக்கப்புறமே கரெக்டான அதே டைரெக்ஷனில் அப்படியே ரன் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ பம்பும் பார்த்திங்க அப்படின்னா அதே டைரெக்ஷனில் தான் சுற்றுது. திருப்பி ஒரு வாட்டி நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபேஸை நியூட்ரல் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே பம்பு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பம்பு இதே டைரெக்ஷனில் தான் சுற்றுச்சு. இதே நம்ம ஸ்டார்ட்ரு யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண செட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதே டைரெக்ஷனில் தான் சுற்றுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட்ரு நம்மக்கிட்ட இல்லாத நேரத்தில் எமர்ஜென்சியில் இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த வித சுவிட்சஸும் கிடையாது, எந்த வித சுவிட்சஸும் இல்லை. ஸோ அதனால் நம்மளோட சேஃப்டிக்காக ஒரு எம்சிபி மட்டும் நம்ம சீரியஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.